தாவேக்கா கூட காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விஜய் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து காங்கிரஸோட வந்து பயணிக்கிறோம். ஏன்னா கேரளாவோட சேர்த்து கணக்கு போடுறாங்க. இவங்கிட்ட வெறும் களிமண் தான். விஜய் கிட்ட அவனுக்குன்னு எந்த அரசியல் பாதையும் கிடையாது. வியூக அமைப்பாளர் விட்டான்னா இவன் முடிஞ்சிச்சு அவன் கதை. எத்தனை ஸ்டாலினோட தான் இந்த நாட்டை ஆளட்டும், எத்தனை எடப்பாடியோட தான் இந்த நாட்டை ஆளட்டும். ஆனால் விஜய் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவன். அதிமுக அரசியல் எங்கே எதை நோக்கி இருக்குன்னு கேட்டால் பனையரை எது நோக்கி இருக்கு. இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் அதிமுக பண்ணுறது. 10 பணக்காரனுங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு அடுத்த இடம் தான் வேலுமணிக்கு தான் இருக்கு. வேலுமணி தரப்புக்கும் தாவேக்கா தரப்புக்கும் ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து பலம் இல்லை. இது இந்த நிஜத்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழக அரசு இன்னும் 2026 தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள். சில கட்சிகளெல்லாம் கூட்டணியை தான் முடிவெடுத்து பயணிக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணி இன்னும் முடிவெடுக்கலை, அந்த பயணத்தில் இருக்காங்க. ஒரு சின்ன தகவல், தாவேக்கா கூட காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. நேற்றும் ஒரு காங்கிரஸ் சார்ந்த ஒரு பிரமுகரை பேட்டி எடுத்தேன். அவரும் அதை வழிமொழி தான் பேசினிருக்காரு. உங்களோட கருத்து இதில் எப்படி சார்? பீகார் இது சொல்லுவாங்க, திருப்பதி எங்கேயோ மொட்டை அடித்தா வந்து எங்கேயோ முடி முளைக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம யார் இந்த ஊர் பேரை சொல்லி நம்ம கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம். எங்கேயோ வந்து மொட்டை அடித்தா எங்கேயோ முடி முளைக்குதுன்னுவாங்கள்ல. அந்த மாதிரி பீகாரில் வந்து அங்கே உள்ள அரசியல் தட்பவெட்பம் சூழல் இதெல்லாம் பொறுத்து அங்கே ஒரு ரிசல்ட்டு சார். அந்த ரிசல்ட்டோட தாக்கம் வந்து அப்படியே வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு சில முட்டாள்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி நேற்று தான் கிடையாது. இது வந்து விபி சிங் காலத்திலேயே வந்து இங்கேருந்து கலைஞர் வந்து பீகார் ஏன் தேசிய முன்னணி, இந்த வரலாறு தெரியாத இந்த முட்டா பசங்கிற மாட்டின்னு சில நேரத்தில் நம்ம அவஸ்தைப்படுறோம். அதுவும் இந்த தருதலைக்கு இந்த தாவேக்கால இருக்க தற்கொலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால வரலாறு கொஞ்சமாச்சும் படிக்கிறா முதல்ல. இவங்களை நம்ம என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல சார். எப்படி இதை நான் ரொம்ப பேசணும்னா எனக்கு இன்னும் டிஎம்கேக்கு ஒரு முட்டு கொடுக்குறாருன்னு அப்படியும் போட்டுறானுங்க. 200 வாங்கிட்டாரு, 2000 வாங்கிட்டாரு, 2 லட்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அப்படி தள்ளி விட்றானுங்க நம்மளை. ஆனால் கடந்த கால அரசியல் வரலாறு என்னன்னு தெரியணும். தேசிய முன்னணின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அணி அமைக்கும் போது அன்றைக்கி ஒரு பிரச்சார கூட்டம் அப்போது பீகார் தான் நினைக்கிறேன். அநேகமாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து விபி சிங் தலைமையில் ஒரு கூட்டம். கலைஞர் போய் அங்கே உரையாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த உரையிலேயே வந்து அங்கே வந்திருந்த தலைவர்கள் என்ன கேட்டால் ஈவன் என்டி ராமராவ் கூட இருந்தார்னு நினைக்கிறேன். அந்த இதில் அந்த தேசிய முன்னணின்ற ஒரு நேஷ்னல் ஃப்ரண்ட்டு விபி சிங் தலைமையில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அணி. அப்போ பிஜேபி இல்லை. அப்போ போய் அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து பங்கேற்கும்போது கலைஞருடைய உரை தான் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து கலைஞர் தான் அங்கே ஹீரோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டில். அதுவும் பீகாரில் கலைஞர் உரைக்கு அவ்வளோ வந்து மரியாதை. அந்த உரையை தயார் பண்ணது கூட வந்து அந்த அன்னைக்கு வந்து வைகோ வந்து கூட இருக்கிறதுனால வைகோ தான் அந்த உரையை தயார் பண்ணி கொடுத்தாரு. கலைஞருடைய ஆலோசனையில் அந்த உரையை ரெடி பண்ணி கொடுத்ததே வந்து வைகோ தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இது கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். கலைஞருடைய அந்த புகழ், அந்த செல்வாக்கு வட இந்தியாவில் வந்து ஒரு 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 பிரமிப்பாக பார்க்கக்கூடிய தலைவரானா அது நிச்சயமாக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. எடப்பாடி இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், நமக்கு ஒன்றும் காழ்ப்புணர்லாம் கிடையாது. எடப்பாடி இன்னும் தமிழ்நாட்டை தாண்டி போகவே இல்லை. அகில இந்திய அளவுக்குள்ள வந்து ஒரு பெரிய தலைவராக அண்ணாந்து பார்க்குற நிலைமையில் இல்லை. அவங்கெல்லாம் வந்து அண்ணாந்து பனையூரை பார்க்குற நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டெல்லி அரசியல்ன்றது கிடையாது. நீங்கள் டெல்லி கூட வேணாம், அந்த பக்கம் நீங்கள் வந்து இந்த சைடு சென்னை தாண்டி போகல. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அரசியல் இப்போ அதிமுக அரசியல் எங்கே எதை நோக்கி இருக்குன்னு கேட்டால் பனையூரை எது நோக்கி இருக்குது. இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் அதிமுக பண்ணுறது. இந்நேரம்லாம் வந்து விஜய் எதிர்த்து அரசியல் களம் கண்டு இருக்கணும். காரணம் கேட்டால் சூடு சொர்ண மானம் எல்லாம் இருந்ததுன்னா அதிமுக தொண்டர் கேட்டால் குறைஞ்சபட்சம் நீங்கள் சட்டமன்றத்தில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அவங்க பொதுக்குழுவில் வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லவே இல்லை. நீங்கள் கூட்டணிலாம் வேணாம் சார். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வு குறித்து வந்து அவர் வந்து ஆதரவாக நிலைப்பாடை எடுத்து வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாருங்க. அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நன்றி தெரிய கூட இல்லாத ஒரு தற்கூரி கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாமல், அந்த எதிர்க்கிறது துணிவு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து சிக்னல் வரட்டும்னு சொல்லி காத்திருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணும்போது ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மு க ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு தலைவராக வந்து எடப்பாடி சொல்ல முடியல.
இந்த எடப்பாடி அவர்கள் தாவேக்கா வருகையை எதிர்பார்த்து தானே காத்துட்டு இருக்காரு. எடப்பாடி அவரோட மேடையிலேயே ஒரு சிக்னல் வச்சு வாங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார், குறைஞ்சபட்சம் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தேவை. நல்லா தெரியுது அவன் மண்டகர்வம் பிடிச்சிருக்கிறான், நல்லா தெரியுது. ஜெயலலிதாவுக்கு மண்டகர்வம் தான். ஜெயலலிதாவுக்கு மண்டகர்வம் இருக்குதுன்னு சொன்னால் மண்டையில் மசாலா இருந்தது, அது மண்டகர்வம் இருக்கிறதுல நியாயம் இருக்குது. இவங்கிட்ட வெறும் களிமண் தான். எங்க விஜய்கிட்ட வெறும் களிமண் இல்லை, சவுட்டு மண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, களிமண்ணாவது ஏதாவது பிடிச்சி வச்சா ஏதாவது யூஸ் ஆகும். சவுட்டு மண்ணுன்றது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உதவும், காலியாக இருக்கிற இடத்த நிரப்புறதுக்கு. அப்படி மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுட்டு மண் தான் இருக்குது. அவனுக்குன்னு எந்த அரசியல் பார்வையும் கிடையாது. வியூக அமைப்பாளர் அது விட்டான்னா இவன் முடிஞ்சிச்சு அவன் கதை. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு கோமாளி கூட்டத்தை வச்சுருக்கான்னு கேட்டால், ஒன்று நீங்கள் எதிர்ப்பு அரசியல் மூலமாக உங்களை வலுப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறான்னா, எடப்பாடி என் தலைமைக்கு வரட்டும் அப்படின்ற அந்த மண்டகத்தில் இருக்கிறோம் நான் நல்லா தெரியுதுன்னா, அங்கே எதிர்ப்பு அரசியல் பண்ணாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு அவங்க இணையத்துக்கான அந்த நகர்வை நோக்கி அரசியல் வந்து நகர்வு அப்படி தான் இருக்குது. ஆதவர்ஜுனா வந்து பிஜேபி பக்கம் எப்படியாவது தள்ளிடலான்னு பார்த்தான். இன்னும் ஸ்ட்ராங்காக அங்கே வந்து வந்த உடனே பீகார் ரிசல்ட்டை பார்த்த உடனே என்ன கேட்டால் ஒரு ஊக்கமாயிடுச்சு யாருக்கு, ஆதவர்ஜுனாக்கு. அப்போ எப்படி விஜய் வந்து நம்ம வந்து பிஜேபி பக்கம் தள்ளிடலாம் அப்படின்னு. விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். விஜய் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து காங்கிரஸோட வந்து பயணிக்கிறோம். ஏன்னா கேரளாவோட சேர்த்து கணக்கு போடுறாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு மாதம் அதுக்கு முன்னாடியே இது பிளான். இது இப்போ வெளிப்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கேரளாவுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட அப்படி தான் இவங்க இருக்கிறாங்க. அதுக்கான வேலையை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி விஜயோட உத்தரவு. காங்கிரஸோட பேச்சுவார்த்தைக்காக போயிட்டுருக்குறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கணும் ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, பிஜேபி வந்து அந்த அந்த சிக்னல் வந்து விஜய்கிட்டேருந்து வந்ததுனால தான் பிஜேபியிலேருந்து விலகி வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க 2 முன்னாள் எம்எல்ஏக்கள். எங்கன்னு கேட்டால் பாண்டிச்சேரி. உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரி எம்எல்ஏனா உங்களுக்கு தெரியல சார், 4 தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ தானே அங்கே. நம்ம புஷி ஆனந்தே ஒரு எம்எல்ஏன்னா அப்போ பார்த்துங்களேன். அங்கே ஒரு 2 எம்எல்ஏக்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எனக்கு தான் தகவல். ஆனால் அதிகாரப்பூர்வமாக போட்டோக்களோ புகைப்படங்களோ வராதனால அவங்க பேரை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் வந்து அது சம்மந்தமாக ஏதாவது செய்தி தான் வந்திருக்க தவிர எதுவும் வந்து அவங்க தரப்புலேருந்து எதுவும் அறிக்கைலாம் வரல. அந்த எம்எல்ஏக்கள் தரப்பு அதிகாரப்பூர்வமாக அதனால நம்ம பேரை சொல்ல முடியல. ஸோ இப்படி இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் வந்து அதிமுகவில் இருக்கிற வந்து இத்தனை குறிப்பாக மேற்கு மாவட்டம் கிடையாது, இந்த சைடில் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு 5 முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக்கு வரப்போகிறாருன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ரூமர், 5 எம்எல்ஏக்கள். இன்னொரு பக்கம் அதை விட மிகப்பெரிய இதெல்லாம் வந்து ரூமர்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம இப்போ ரூமர்னு சொல்கிறா நமக்கு சேஃபு. இப்போ இல்லை நம்ம வந்து உங்களுக்கு எப்படி தெரியுங்க, ஆதாரம் கேட்போம். அடுத்தது நாங்கள் ஆதாரம்லாம் சொல்லலை, நான் ரூமர்னு சொல்லிட்டு போகிறோம். எதுக்கு? ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முக்கியமான ஒரு புள்ளிக்கிட்டேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இதில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லிடுறேன்னு கேளுங்க. விஜய் தரப்பில் ஏன் 5 எம்எல்ஏக்கள் சட்டம் வந்து அதிமுக வராங்கன்னா, இப்போ மனோஜ் பாண்டியன் போனார் இல்லையா, போனார் இல்லையா, இன்னொருத்தரும் வந்து எம்எல்ஏவும் வந்து போகிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காரு. அப்போது ஆளுங்கட்சியில் வந்து எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் போகிறாங்க. நம்ம கட்சிக்கு வந்து ஒரு 5 எம்எல்ஏயாவது வரணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 எம்எல்ஏ வந்து பிஜேபிலேருந்து வந்திருக்கிறாங்க தாவேக்கு. இது பிஜேபி மாதிரி விலை பேசப்படுறதா என்ன கன்றாவியோ. ஆனால் வந்து முன் செய்கிறாங்களா இல்லை இவங்க விலை பேசி எடுத்துகிட்டு வராங்க? இல்லை, அது ஒரு அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு தானே சார் இந்த இவனுங்கெல்லாம் வந்து பணக்காரனை சேர்க்கறது எதுக்கு சார்? இங்கே அந்த பணக்காரன் கட்சியில் இருக்க 10 நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், 10 பணக்காரனுங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க. 10 பணக்காரன்னா நீங்கள் யாருன்னு பார்த்தேன். கல்வி தந்தைகள், பண முதலைகள் 10 பேர். அவன் வேலை அவனுக்கு எதுக்கு அவனை சேர்க்குறான்? இப்படி சில எம்எல்ஏக்களை பதவி ஆசை காட்டி அதை காட்டி இதை காட்டி கொண்டு வந்து சேர்க்கறது தான். அப்போ ஏன்னா பணம் வச்சிருக்கணும் தான் வருவான். ஏன்னா இவங்ககிட்ட பணம் கொடுக்க மாட்டான்னு நல்லா தெரியும். விஜய்கிட்ட வந்து பணம் கிடைக்காது, விஜய்கிட்ட 10 பைசா பணம் கிடைக்காது, பதவி கிடைக்கும். அப்போ இந்த இப்போவே போய் நம்ம இணைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிஜேபி இருக்க 2 எம்எல்ஏக்கள் வந்துருக்கிறாங்க. அதிமுகலேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்தே ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அணிக்கு தாவறதுக்கான, விஜய் அணினா விஜய் தாவேக்கால இணையறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் வந்து ஒரு தகவல் இருக்குது.
ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தை வேலுமணி அவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுமணி இருக்கார்ல, அவங்க தரப்புக்கும் நேரடியாக இல்லை, வேலுமணி தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது. இதுதான் ரொம்ப இன்னும் கேட்டால் வந்து ரூமர்லேயே ஸ்ட்ராங்கான ரூமர்னு சொல்லலாம். இது ரூமர் தான், நம்ம ரூமர் சொல்ல வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் இப்போ என்னன்னா சார், குறிப்பிட்டு இப்போ வதந்தினா எல்லார் மேலேயும் வதந்தி பண்ணும். குறிப்பிட்ட சில பேர்கிட்ட இருந்து வதந்தி ஏன் வருது, அந்த வதந்திக்கு அவங்களே ஒரு காரணமாக இருப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவில் நல்ல ஒரு பவரில் இருக்குது தங்கமணி வேலுமணி தான் சார். சார் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம யாரும் அந்த விசுவாசத்தில் நம்ம குறைய சொல்லலை சார். எடப்பாடி அவர்களுக்கு வந்து வேலுமணி விசுவாசமாக இருக்காரா, தங்கமணி விசுவாசமாக இருக்காரா, வீரமணி விசுவாசமாக இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம வந்து அந்த விசுவாசத்தை நம்ம குறைல. ஆனால் அரசியல் உடன்படிக்கைன்னு ஒன்று வரும்போது, நான் என்ன வேலுமணி வந்து கட்சியிலிருந்து வேலைக்கு வந்து தாவேகலம் சேர்ந்துட்டார் நான் சொல்கிறேன், ஒரு ரகசிய டீலிங் சார். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்கிறேன் கேட்டுங்க. நான் நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு இது பண்ணிட்டீங்க. அது அப்படி கூட இருக்கலாம். கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து இது பண்ணுங்க, எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாதீங்க, நான் அடுத்தது வந்து சீஃப் மினிஸ்டர் ரேஸில் நான் தான் இருக்கிறேன். யார்? வேலுமணி. அடுத்து ஏன்னா விஜயோட கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல. சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கே இருக்குதுன்னு கேட்டால், ஏன்னா நம்ம வாயால் வந்து பல பேர் நெகட்டிவாக பேசணும்னு சொல்லிட்டு கிடக்குறாங்கல்ல, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். கோவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கட்சி, அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டால் கோவையில் தான். அதில் அவருக்கு வேலுமணிக்கு என்னென்னு கேட்டால், நம்மளை வந்து சொந்த ஊர்னால அந்த ஸ்ட்ராங் அது தெரியல. அது எந்த சொந்த, யாருக்கு சொந்த ஊர்? விஜய்க்கு சொந்த ஊர் அது கிடையாதுல்ல. விஜய்க்கு சொந்த ஊர் விஜய் தான் சொல்லணும் இனிமேல். விஜய்க்கு இப்போதைக்கு சொந்த ஊர் பனையூர் தான். விஜயோட சொந்த ஊருன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் இனிமேல் டிக்ளேர் பண்ணணும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வரும்போது அது வேற. நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்றது நீங்கள் படத்துக்கு போயிட்டீங்க உடனே, நீங்கள் உங்கள் ஞாபகம் சங்கவி இப்படி போயிடுச்சு. இது சங்கவி இப்படியே உங்களெல்லாம் எப்படி தான் மாற்றுறது. நீங்கள் உடனே நீங்கள் பாருங்கள், நான் பாருங்கள் வேலுமணியை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் சங்கவி பற்றி யோசனைக்கு போய் சார். நீங்கள் இப்போ இருக்கிறப்ப ஜென்சி பசங்க திரிஷாவும் கீர்த்தியும் பேசும்போது நீங்கள் சங்கவி பற்றி பேசுறீங்களா? பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, சரி கம் டு த பாயிண்ட். இப்போ என்னென்னா வேலுமணிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து வேலுமணி வந்து சார், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்ம அடிப்போங்க. வேலுமணி நம்பினா என்ன, நம்பலாம் நமக்கு என்ன. சீஃப் மினிஸ்டர் ரேஸில் எடப்பாடிக்கு அடுத்தது யார் இருக்குதுன்னா வேலுமணி. நாங்கள் உண்ணாலும் முட்டாள், பத்திரிகையாளர்லாம் முட்டாள் ஒன்றும் கிடையாது சார். சொல்ல முடியாது சார். சப்போஸ் அதிமுக வந்தாலும் பாஜக வச்சு உங்கள் வேலை, அதாவது பாருங்க, பாஜகவோட சரி இப்படி சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ரேஸில் அவர் இல்லை, ஆனால் அடுத்த பொதுச்செயலர் ரேஸில் வந்து வேலுமணி இருக்கிறார் சொன்னால் இப்போ இதை நம்பிங்களா? வாய்ப்பு இல்லை இருக்குது சார். நான் வாய்ப்பு இல்லை, 100% இது. வேலுமணிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. வேலுமணி அவர் மேலே இருக்கிற அத்தனை என்ன சொன்ன அத்தனை சாயங்களையும் அவர் ஒயிட் வாஷ் பண்ணி இது க்ளீன் ஆக்கிட்டு வர்றாரு. சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் ஒருத்தருக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். அதுதான் கையெல்லாம் கெட்டுக்கிறேன் அப்போ புரியுதுங்களா? ஸோ இது இருங்க, நான் இதை முதல்ல முடிச்சிடுறேன். ஸோ வேலுமணி பொறுத்த வரைக்கும் கேட்டால் அடுத்த சிஎம், அடுத்த ஜிஎஸ், அதுக்கு வந்து அந்த ரேஸில் வந்து க்ளீன் ஆக்கிட்டு வர்றாரு, வழியில் சுத்தம் பண்ணிட்டு. உண்மை 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 சார். ஒன்றுமே இல்லை, இவர் தமிழா பாண்டியன் இருக்கார்ல, ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டாரு, வேலுமணி மேலே வந்து ஏதோ அவருக்கு தெரியல, 5000 கோடியோ 5 லட்சம் கோடியோ 50,000 கோடியோ ஏதோ ஒன்று போட்டு என்ன செஞ்சார், கப்பலில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்காங்க, கப்பலில் பதிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசி விட்டார். உடனே வேலுமணி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, சரப்புறன்னு எல்லாருக்கும் சாடலுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். கேஸை போடணும் முதல்ல. ஏன்னா அவன் கேட்டால் அண்ணன் பேசும்போது தெரியும்ல, எப்பவுமே ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா போட்டுப்பார் சரிங்களா. அவர் எத்தனை சைபர் போட்டார் நமக்கு தெரியாது. 5000 கோடியா 500 கோடியா 5 லட்சம் கோடியா ஏதோ ஒன்று போட்டு என்ன செஞ்சார், பேசிட்டாரு. அவரை கேட்டால் நான் எவிடன்ஸ் இல்லாமல் நான் பேசல ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுங்க, அது நடந்தது அவங்களுக்குள்ள. ஆனாலும் என்ன செஞ்சார்னா உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார், இந்த மாதிரி வந்து கேஸை போடணும். எதுக்காக இது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அறப்போர் இயக்கம் வந்து அவர் மேலே வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அது வந்து இன்னும் கூட அந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் முடியல. ஆனாலும் இன்றைக்கி வழக்கு எல்லாரும் மேலே தான் இருக்குது, குற்றம் நிரூபிக்கப்பட்டதானே. அதனால் அது கேட்டால் அது இருக்குது, அது வந்து கேட்டால் கழுத்துக்கு மேலே கத்தி தூக்குற மாதிரி அது பாட்டுக்கு இருக்க தான் செய்யும். அம்மாவுக்கே இருந்தது இல்லை, அம்மாவுக்கு என்ன உடனே வந்து தண்டனை கிடச்சிட்டாங்க.
அம்மாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதுன்ற அரசியல் வாழ்க்கைன்னு வந்து ஒரு சலிப்பு ஏற்படும் போது தான் என்னடா இது அரசியல் வாழ்க்கை இது அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இருந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த வழக்கே முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை தாண்டி நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த வழக்கு நம்ம அதை பற்றி பேசவும் முடியாது. ஆனால் வழக்கு நிலையில் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா எல்லார் மேலே தான் வழக்கு இருக்குது. கொடநாடு வழக்கு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? கொடநாடு வழக்கு மாதிரி விஜய் மீது கரூர் நாடு வழக்கு இருக்குது. கரூர் நாடுன்னு ஒன்று சேர்த்துங்க, அப்படி வழக்கு. ஸோ வழக்குன்றது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பொதுவாக இருக்கிறது தான். ஆனால் அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்த இடம் தான் வேலுமணிக்கு தான் இருக்குது. ஸோ அந்த வேலுமணிக்கும் இந்த விஜய்க்கும் கூட வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவை கொங்கு பெல்ட்லேருந்து ஒரு தகவல் வந்து இப்படி சொல்லலாம், கொங்கு மண்டலத்துலேருந்து ஒரு கழுகு வந்து பறந்து வந்து நம்மக்கிட்ட சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன் இவங்கள அவங்க சொல்லணும்? இல்லை காக்கா வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கழுகுன்னு சொல்ல முடியாது, அது என்ன ஒரு வந்து பத்திரிகைக்கு சொந்தமானது. கழுகு வந்து சொன்னான், அதோடய சொல்லலாம்னு கேட்டால் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு காக்கா வந்து வேலுமணிக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் லிங்க் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிச்சு, நம்ம சொல்லி விட்டுருவோம். இதுதான் சார் தகவல். ஆக மொத்தம் வந்து நம்மக்கா வந்து அதிமுக வந்து சரிவை நோக்கி வேகமாக நகருது. ஒற்றுமை இன்மைன்றது மிகப்பெரிய அளவில் மைனஸ் எடப்பாடிக்கு. எல்லாருமே வந்து எடப்பாடிக்கிட்ட விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவரும் அதை வந்து நம்புகிறாரு. அவர் வந்து இப்போ இனிமேல் அவர் வந்து எடுத்து வைக்கிற அந்த பாதை வந்து அரசியல் பாதை ஒரு என்ன சொல்லிட்டுனா ஒரு வீரியமானதாக இருக்கணும். நேற்று வந்து ஒரு கட்சிக்கிட்ட போய் யாசகம் கேட்குற அளவுக்கு தானே இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அது விரோதம் பண்ணிக்காமல் இருக்கலாம். நம்ம ஒரு நட்பு சக்தியாக இருந்துடலாம், விரோதம் பண்ணால் நமக்கு இன்னும் வந்து டேமேஜ் ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. அப்போது ஆளுங்கட்சி எவ்வளோ பரவாயில்லையே, திருப்பி அடிக்கிறாங்கல்ல. இப்போ விஜயெல்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா எழுந்து வாடா, நீ எவ்வளோ பெரிய கல்ட்டு நாங்கள் பார்த்துறோம் வாடான்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து உதயநிதி பேச்சும் இருக்குது, மு.க. ஸ்டாலின் பேச்சும் இருக்குது. சரிங்களா? நாவேக்கவளையும் பூசல்கள் நிறைய இருக்குது, ஜான் கைக்கு ஓங்கி இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு ஆதவ வந்து ஓரம் கட்டுறாங்க. சார் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுக்கள் எல்லாமே விஜயை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜானுக்கு அது எப்பயுமே பிடிக்காது சார். அவனுக்கு ஜானை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜானுக்கு வந்து விஜயை விடவே மாட்டான். விஜய்க்கு நீ என்னன்னா பேசிட்டு போ, ஆனால் விஜயோட அந்த இப்போ பாருங்கள், முட்டாள்தனமாக அவர் பேசிட்டான். 2021 டிஎம்கே ஆதரிச்சாருன்னு பேசிட்டான். பேசலாமா சார்? கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தார்னு பேசிட்டு, கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து விஜய் ஆதரிச்சார். விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கலையா, அது சுத்தமாக பிடிக்கலையா. அவனை நீக்கலான்ற அளவுக்கு பேசிட்டாரான். யார்? விஜய் அன்றைக்கே இது அன்றைக்கி சாயந்தரம். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு வந்து ஜான் பேசின உடனே மறுநாள் பொதுக்குழுக்கு மறுநாள் நைட்டு வந்து அதை வந்து நீக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை. நீ ஜானோட ஸ்டேட்மெண்ட் நீ என்னன்னா பேசிட்டு போடா, ஆனால் எந்த வகையிலையும் வந்து தலைவரை டச் பண்ணக்கூடாதுல்ல. நீ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் அதை வந்து அந்த இடத்துல மறுத்தம் பேச முடியாது. நீ ஒரு முத்திரையை குத்துற, திமுககாரன்னு ஒரு முத்திரை, அவன் எந்த முத்திரையும் இல்லாத அளவுக்கு தானே வராங்க. எல்லாத்தையும் மறந்து போய் ஜெயலலிதா காலில் விழுந்தது பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா காலில் விழுந்தாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ இன்னொரு இடத்துல நீ என்ன சொல்ல கேட்டால் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து வந்துட்டு விஜய் வந்து திமுக ஓட்டு போட்டாருன்னு பேசுகிறேன். இது அவசியமா இந்த இடத்துல? அது ஜானுக்கு வந்து கேட்டால் விஜய்ன்ற அந்த கல்ட்டை வந்து டேமேஜ் ஆனால் அதை அவனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுதான் மூல ஆதாரமே, அதுதான் அச்சாரமே, அதுதான் அடித்தளமே. அப்போ ஜான் வந்து விஜய் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. விஜய் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அதை வந்து அவனால் அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் எல்லோரும் உங்கள் பேச உள்ள நீங்கள் பேசுனா எல்லாம் 1 மணி நேரம் பேசுகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லோலாய் மணி வாங்குறான் பாருங்கள், இது தர்ம சொத்து மாதிரி ஆகிட்டான் சார் சகல கட்சிக்கும். போகிற இடத்துலலாம் குமுறுறானுங்க. இது கும்மாங்குத்து. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுட்டாவது போங்கடா. போய் பேச போகிறீங்க, வரலாறு தெரிஞ்சுட்டு போனால் பிரச்சனை கிடையாது. வரலாறும் தெரியாது, நிகழ்காலத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கிடையாது. அங்கே போய் உட்காந்துட்டு வந்து நீங்கள் பேசுகிற அந்த சைல்டிஷாக பேசுகிறீங்க, அங்கே போட்டு நங்குன்னு கொட்டுறானுங்க. ஏற்கனவே இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் போய் பேசுகிறீங்க,
நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டயலாக் இப்போ குறிப்பிட்ட சார் 2021 வந்து 2026 2 கட்சிகளுக்கு தான் டேய் இது உங்கள் தலைவன் பேசிட்டான்டா ஏற்கனவே என்ன நீங்கள் பேசியாச்சு அங்கே பேச உடனே அங்கே இருக்கிற ஒரு 10 காக்காக்கு வந்து கை தரு அவ்வளோதான் சப்ஜெக்டை பேசுங்க. ஒன்றும் இல்லை, இந்த என்ன சிரிப்பாக இது இந்த ஜனநாயகன் அந்த பாடல் வெளியீடு வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தியா எங்கள் தலைவர் படம் தானே நீங்கள் வாங்குறீங்க, எங்கள் தலைவர் படம் தானே உங்களுக்கு வேற படம் கிடையாதுடா அப்படி புரியுதுங்களா. அவனுக்கு ஏதோ கம்மி ரேட் வாங்கி ஏதோ பண்ணுறாங்க சார். முதல்ல இவங்களை அத்தனை பேரும் கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லைன்னா இவங்களை மொத்த பேரும் இவங்களை இல்லை அதை பெருமையாக நினைக்கிறானுங்க சார். நல்ல இது வர சார். இப்போ எம்எல்ஏக்கள் வராங்களே, யாரோ இந்த பல கட்சிகள் வந்து எம்எல்ஏக்கள் வராங்களே, அந்த எம்எல்ஏக்கள் வந்து பேச விடணும். புதுசாக யாரும் இப்போ ஒரு எம்எல்ஏ கொஞ்சம் மெச்சூரிட்டாக ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, ஸ்ரீதரோ ஏதோ ஒரு எம்எல்ஏ சொன்னாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வராருல, அவரோட நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு போகிறேன், அதெல்லாம் வந்து நடக்கும் டிபேட்டில், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு பதில் மறுத்து பேசுறதுன்னு இருக்குல்ல, அந்த பேசுகிற தன்மை. நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசும்போது, ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த தன்மை அது இல்லை. மண்டபத்தை நீயே பார்த்து கொடுன்றான், எங்கள் தலைவர் அப்படி தான் பேசுவாருன்றான். அதை ஒரு அப்படி ஆமாங்க அவர் அப்படி தான் பேசுவார், கேஸை போட்டுக்கோ அப்படின்றானுங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்ற நான். அது வந்து முதல்ல அதை சரி பண்ணணும். முதல்ல என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை லாவகமாக பதில் சொல்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சங்கத்தமிழ் இருக்கார், என்ன கேள்வி கேட்டாலும் கேட்டே போட முடியாது. இது விசிகா பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து அந்த பதில் சொல்கிறதுன்னு கேட்டேன். 1 இயர்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படி திக்கி வரும் சில வார்த்தைகள், சரிங்களா. சில வார்த்தைகள் கூட முன்ன போயிடும் ஒரு வார்த்தை. ஆனால் வந்து இப்போ வந்து சங்கத்தமிழ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது பதில் கரெக்டாக வந்துடும். எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவார். இது அந்த பதில் சொல்கிறேன். ஒரு கட்சியில் வந்து பதில் வந்து ஒரு பக்குவப்பட்ட பதில் வரணும், சரியான பதிலும் வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வேலைக்கு ஆகுது. அது எல்லாருக்கும் நான் சொல்கிறது இருக்குன்னா, தாவேகால பெரும்பான்மை நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரே ஒரு தம்பி ஒருத்தன் வந்து ஒரு நாள் என்ன சொல்லிட்டான், ஒரு ஊமையோட கலைஞர் காலத்து அரசியல் அது, டீயை விட கப்பு சூடாகுதுன்னு சொல்லிட்டான். ஆனந்தஜித்னு ஒரு பையன். அது மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. அப்படி வரணும் பேச்சு. அவன் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேவோட வந்து நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப சூடாக இருக்கிறாங்கன்னு. அந்த வார்த்தைக்கு பிறகு வந்து நாம் தமிழர்கள் வந்து விஜயை விமர்சிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மீண்டும் கூட வரும்னு வச்சுங்களேன், அது சீமானுடைய சிக்னலை பொறுத்து இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கு பிறகு நான் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சி இப்படி தான் பேச்சு அமையிறது சொல்கிறேன் நான். சார், விஜயை வந்து சினிமா துறையில் பல நடிகர்கள் விமர்சனம் வச்சு தான் பயணிச்சுன்னு இருக்காங்க. ஆதரிச்சு யாராவது பயணிப்பாங்களா சார்? அதாவது அவருக்கு ஏதாவது ஆதரவு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இப்போது இந்த ஜனநாயகன் பாடல் வந்த பிறகு சார், லியோ பாடலுக்கு இருந்த முதல் பாடலுக்கு இருந்த அந்த வரவேற்பு வந்து கோட் படத்துக்கு முதல் பாடலுக்கு இருந்த அந்த வரவேற்பு விட வந்து பாதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 கோடி பேர்னா 2 கோடி பேர் பாதி குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், நடிகர் விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க 50 லட்சம் பேர் அன்றாடம். அரசியல்வாதி விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க 5 லட்சம் பேர் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு டேட்டா நான் சொன்னேன். இது வந்து செய்தி தான், வந்த செய்தி தான் நான் சொன்னேன், நானாக ஒன்றும் ஆய்வுலாம் செய்யலை, வரக்கூடிய செய்தி அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முதல் பாடலுக்கு லியோ படத்துக்கும் கோட் படத்துக்கும் இருந்த அந்த பார்வையாளர் வந்து பார்த்திங்கன்னா பாதியும் குறைஞ்சிட்டாங்க. அப்போ இது வந்து நான் கேட்டால் இந்த பாதியாவது நிஜமானு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாற்று கருத்து உள்ளவங்க கூட பார்த்துருக்கலாம், சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்க பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பார்த்துருக்கவங்க அத்தனை பேர் அப்படியே ஓட்டாயிராங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2 கோடி பேர் அப்படியே ஓட்டாக மாறிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 கோடி பேர் தமிழ்நாட்டை கடந்து கூட சில பேர் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், தமிழ்நாட்டை கடந்து கூட இந்தியா உலகம் முழுவதும் பார்க்கலாம். இப்போ மாற்று அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம கட்சியை சார்ந்தவங்களும் பார்க்கலாம். ஸோ வாக்களிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு அப்படியே வந்துடும்னா அது முட்டாள்தனமானது. அப்போ சராசரியாக ஒரு 2 கோடி பேர்னால கூட பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு வந்து வாக்களிக்கிற அந்த முடிவில் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் வாக்குகள் தான். அப்படி தான்
நம்ம அப்படி ஒரு கணக்கு ஒரு இதான் கண்ணா தான் சொன்னேன். இது வந்து நீங்கள் பிளைண்டாக தான் சொல்கிறேன் இதை சரிண்ணா. நீங்கள் குருட்டு கணக்கு கூட சில பேர் பேசட்டும். நான் அது ஆனால் வந்து ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு தான் கேட்டால் அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வாக்குகள் வாங்குவாரா அப்படி தான். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடக்கணும். என்னென்னு கேட்டால் ஒரு 10% இல்லை ஒரு 12%. ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து பலம் இல்லை. இந்த நிஜத்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். கூட்டணியில் வந்தாங்கன்னா கூட்டணி வரக்கூடியவங்க யாருன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த சுமூகமான அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா டிடிவியை காலி பண்ணிட்டார். அவருடைய சுயநலத்துக்காக டிடிவி தான் அதை காலி பண்ணிட்டார் தான் பார்க்கலாம். ஒருவேளை அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் அப்படின்ற அந்த உடன்படிக்கைக்கு ஒரு வேளை இருக்கிறது வந்து அது கெடுத்து விட்டாரா டிடிவி யாரால் கெடுத்தார்? ஒருவேளை பிஜேபி ஒரு சிக்னல் வந்திருக்குமா? விஜய் தனித்து நின்னால்தான் வந்து நமக்கு வந்து பலம். அது விஜய் தனித்து நிற்கட்டும், அப்போ தான் டிஎம்கேக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட வந்து நான் விஜய் வந்து இங்கே வந்தார்னா வந்து இந்த கூட்டணி வந்து எடப்பாடி தலைமையில் கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டார்னா நமக்கு வந்து செல்வாக்கெல்லாம் போயிடும், பிஜேபி ஒரு நினைக்குதா? இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 முனை போட்டின்றது வந்து கன்ஃபார்ம் சார். அந்த விஜயோட தலைமையில் யார் போக போகிறாங்கன்றது தான் வந்து காங்கிரஸ் போகுன்றாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. முதல் கட்டமாக காங்கிரஸோட அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால தான் பிஜேபியோட பேச்சுவார்த்தை இல்லைன்றது தெரியுது. அது முடிஞ்சிடுச்சு. இப்போ எலெக்ஷன்னா ஏன்னா பிஜேபி இருக்கிற எம்எல்ஏ இங்கே வந்து சேர்றான், எங்கள் டிவிகள் வந்து சேர்றான். அப்போ பிஜேபியோட அந்த பேச்சுன்றது இல்லை, காங்கிரஸோட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ எலெக்ஷன்னா அந்த தேர்தல் சமயத்தில் நடிகர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுவாங்க. திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எந்த கட்சியும். இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக வந்து வந்திருக்காரு. அவருக்கு நடிகர்கள் ஆதரவு அமோகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? சார் நான் என்னுடைய பார்வை சொல்கிறேன் சார். சினிமா இங்கே அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல சொன்னேன் சில பேர் பேச்சுக்களை நீங்கள் கவனமாக கேளுங்க. யார் பேசுறதும் நமக்கு உண்மை பேசுனாங்களான்றத அவங்க பேச்சு அறிவுபூர்வமாக தான் நம்ம யார் பேசினா ஏற்றுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜேம்ஸ் வசந்தனுடைய பேச்சை பாருங்கள், தம்பி சிம்புவோட பேச்சை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இவருடைய நம்ம அரவிந்த் சாமியோட பேச்சை பாருங்கள். இன்னும் கூட பல பேர் பேசுகிறாங்க தான். பேசுகிறவங்க அத்தனை பேரையும் நம்ம கருப்பு சாயத்தில் பார்க்குறது தான் இங்கே கோளாறாகவே இருக்குது. இவர் பேசுகிறாரா, இவர் வந்து 200 ரூபா ஊப்பிங்க, அவர் அப்படி தாங்க பேசுவார். ஆனால் பேசுறதுல உண்மை என்னன்றதை பாருங்கள். அவ்வளோ தத்துவார்த்தமாக வந்து பேசக்கூடிய நபராக தான் 3 பேருமே இருக்காங்க. அது சிம்புவாக இருக்கட்டும், அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், ஜேம்ஸ் வசந்தனாக இருக்கட்டும், இன்னும் பலர் பேசக்கூடியதை பாருங்கள். யதார்த்த நிலையை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நடிகன்றதை மட்டுமே வச்சுக்கிட்டே நீங்கள் வரீங்க. நீங்கள் உங்களை ஜெயலலிதான்னு நீங்கள் நினைங்க. ஜெயலலிதா அளவுக்கு நீங்கள் நிரூபிக்கணும்ல. களத்தில் ஜெயலலிதா வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கிறாங்க. உடம்பு முழுதும் புழுதியாக வந்து நான் வந்து அறைக்கு வந்தேன். குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணாக போச்சான், தண்ணியே வந்து சிகப்பு நிறமாயிடுச்சான். அப்போ எவ்வளோ மண் செம்மண் உடம்பு அப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு வந்துருக்குறாங்க. மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து எளிதாக ரீச் ஆகிருக்கிறாங்க. பல சம்பவங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த தீக்கிரையான சம்பவம், அது மோர்மார்க் எரிஞ்ச காலமாக வந்து 77 வந்து சினிமா கோட்டை டூரிங் டாக்ஸி எரிஞ்ச போதும் மக்கள் ஓடி வந்து கட்டி அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சட்டையே வந்து கருப்பாயிடுச்சான், வெள்ளை சட்டை. அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி அவங்கள வந்து பார்த்தோன்னா ஆறுதல். அந்த தலைவர் எங்கே, விஜய் எங்கே? முழுக்க முழுக்க வந்து பார்த்தா தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனிதர், தன்னைத்தானே வந்து உயர்வாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் வந்து இருக்கிறார். மக்கள்கிட்ட நீங்கள் நெருங்கவே இல்லை. மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிய தெரியாது, மக்களுடைய கண்ணீர் என்னன்னு தெரியாது, வறுமை என்னன்னு தெரியாது, பசி என்னன்னு தெரியாது, ஏழ்மைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? அதுதான் தம்பி சொல்கிறாரு, சிம்பு சொல்கிறது ஒரு வார்த்தை என்னன்னா, ஆட்டு மந்தம் மாதிரி போயிடாதீங்க பின்னாடியே, யோசிச்சு பாருங்க. அவர் தன்னைத்தானே கூட சொல்கிறாரு, என்னை வந்து என் படத்தை ரசிங்க, கொண்டாடுங்க, அப்படியே போயிருங்க. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு அரவிந்த் சாமி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து தான் அவங்க சொல்கிறது. கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறத வச்சு அவர் தனிப்பட்ட கேரக்டர் வந்து இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்கன்றாங்க. இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? சினிமாவில் நடிக்கிறத வச்சு அந்த கேரக்டர் படி தான் இவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது உண்மை. அது சில பேர் நினைப்பாங்க, ஒரு சமூகம் நலன் குறித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஒருத்தர், ஒரு எழுத்தாளர், அவர் நிஜ வாழ்க்கையில் அப்படியே இருப்பாரா? அப்படின்னா கிடையாது. இது யதார்த்த நிலை சார். இது நிஜத்தில் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மனிதன் மாறிட்டே தான் இருப்பான்.
எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக எழுதியிருக்காருங்க, நல்ல அருமையான ஒரு கவிஞருங்க, என்ன மாதிரி வந்து மக்களுடைய சமூக நிலையை வந்து என்ன மாதிரி இருக்கார், மக்களுடைய ஏழ்மை நிலையை என்னமா எழுதியிருக்கிறாருன்னு. ஆனால் ஒரு டீ கேட்டால் வாங்கி தர மாட்டான் அந்த எழுத்தாளர். இது யதார்த்த நிலை. ஒருத்தர் எதுவுமே எழுத மாட்டான், அவனுக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு போவான் வருவான், அவன் வேலை உண்டு எது ஒன்று இருப்பான். திடீர்னு வந்து பசி எடுத்துன்னு கேட்டால் வந்தால் பண்ண ஒரு டீ வாங்கி கொடுப்பான். அதுதான் எதை நீங்கள் சொல்லுவீங்க? இங்கே சாதி குறித்து வந்து சிலாகிச்சு பேசுகிறவங்க சாதி சங்க தலைவருக்கு அந்த சாதி மீது பற்று இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஒரு மந்தை வந்து சேர்ந்துருக்கு, அந்த மந்தையை வச்சு ஏதோ நான் 10 காசு பார்க்குறேன், நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறேன், நான் எம்பி ஆகிறேன், எம்எல்ஏ ஆகிறேன், அவ்வளோதான். அவனுக்கு வந்து அந்த நோக்கமே இருக்காது. எத்தனை பேர் கல்வி வள்ளல்னு சொல்கிறாங்கல்ல, பல பேர் கல்வி தந்தை கல்வி வள்ளல்னா, அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை 1000 கோடிக்கு அதிபதியானது எப்படி இலவசமாக கல்வி கொடுத்தா? அப்புறம் கல்வி தந்தைன்னு எப்படி சொல்கிறீங்க? இருக்கிற கல்வி தந்தையெல்லாம் கல்வி கந்தை தான். கத்தையாக பணத்தை வந்து வாங்கிக்கிறான் சார். பல பேருடைய செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல 1000 கோடியாக வந்து இருக்குது. பல ஊழியர்களுடைய அரசு ஊழியருடைய செட்டில்மெண்ட் தொகை கல்வியிலே போயிடுச்சு. அவங்களாம் தான் அந்த கோபுரமாக வளர்ந்துருக்கு. பல 1000 கோடி சொத்து எப்படி வந்து கேட்டால் இங்கே இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் தான். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா அவன் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை கொடுத்தா அந்த 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அவன் வந்து படிக்க வைக்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நினச்சி கேட்டால் வந்து அவர் கல்வி வள்ளல்ங்க, கல்வி தந்தைங்க அப்படிலாம் சொல்கிறான். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த நடிகன் யார், என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் அவனை கொண்டாடுங்க. அவனை ஆதர்ச நாயகனை வச்சுட்டு அவன் வந்து அப்படியே நம்ம வந்து அவனை பின்பற்றுறது, அவனை தூக்கி தலையில் வச்சு ஆடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது தம்பி சிம்பு சொல்கிறது அதுதான், அரவிந்த் சாமி சொல்கிறதும் ஒன்று தான், ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறதும் ஒன்று தான். நீங்கள் ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் நடிகனாக நீங்கள் அவன் படத்தை பார்த்து கைத்தட்டி ஜாலியாக சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த டிக்கெட்டு கூட உங்களுக்கு ஓசியில் தான் கிடைக்கல, அதுவும் காசு கொடுத்து தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க சார். என்றைக்கோ சொல்லிட்டாரு வந்து எம்ஆர் ராதா, என்றைக்கோ சொல்லிட்டாரு. நடிகையும் சொல்லியிருக்கிறார், நடிகரையும் சொல்லியிருக்கிறார். நடிகனாக பாருங்கடா, அவனை கொண்டு நீங்கள் தலைவனாக்குறீங்க. அதுவும் இப்போ தான் வந்து அது ஒரு முழு வடிவம் பெறுது அந்த அறிவுரைக்கெல்லாம். அது எம்ஆர் ராதா சொன்ன அறிவுரையாக இருக்கட்டும், தம்பி சிம்பு சொல்கிறதா இருக்கட்டும், அரவிந்த் சாமி சொல்கிறதா இருக்கட்டும், அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறது, இவங்க எல்லாம் சொல்கிறதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்கிறதுக்காக இவங்க இருக்கிறாங்களேன்னு சந்தோஷம் பண்ணணும். நம்ம சொன்னால் 200 ஊப்பி நீரான் சார். அவர் ஜேம்ஸ் வசந்தன் கூட சொல்லிட்டாரு, இவர் 200 ஊப்பி. ஸோ இது சொல்கிறதுக்காக இந்த மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம சந்தோஷம் பண்ணணுன்றாங்க. இது காலப்போக்கில் உணரலாம் போகிறாங்க. கண்டிப்பாக விஜய் வந்து அரசியலில் மிக ஆபத்தான ஒரு மனிதர். நானும் கூட அது கொஞ்சம் லேட்டாக ரொம்ப லேட்டாக இல்லை, கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். எத்தனை ஸ்டாலினோட தான் இந்த நாட்டை ஆளட்டும், எத்தனை எடப்பாடியோட தான் இந்த நாட்டை ஆளட்டும், ஆனால் விஜய் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவன் சார். இது உண்மை. இது நன்றி சார். நன்றி சார்.